நண்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். டே டு டே யூடியூப் சேனலில் பயணிக்கும் நண்பர்கள் அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். குரூப்பில் பயணிக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். மக்களே வணக்கம். ஒரு சின்ன விஷயத்தை நான் சொல்கிறேன். இப்போ நான் ஒரு சார்ட் ஒன்று அப்டேட் பண்ணுறேன். அதை பாருங்கள். அதில் மொத்தம் 4 மெத்தட் இருக்கும். நான் இப்போதைக்கு 2 மெத்தடு மட்டும் சொல்கிறேன். மீதி 2 மெத்தடு யூடியூப்பில் வராது. குரூப்பில் மட்டும் நான் சொல்கிறேன். சரிங்களா? ஏன்னா யூடியூப்பில் கொடுத்தா அது அடுத்த டைம் அடிக்க மாட்டான். ஓகேவா? அதனால் இப்போ சொல்கிற அந்த 2 விஷயத்தை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நோட் பண்ணி வச்சுக்கிட்டு அடுத்த முறை இது வரும்போது கரெக்டாக யூஸ் பண்ணி பணம் பண்ணிங்க. சரியா? அதுக்கு முன்னாடி வாங்க இதெல்லாம் கொஞ்சம் படிச்சுட்டு வந்துடுவோம். எல்லாரும் இது கொஞ்சம் படிச்சிருங்க. ஓகே, வாங்க நம்ம விஷயத்துக்கு வருவோம். நான் சொல்கிறது வந்து டியரில். சரிங்களா? டியரில் நான் இப்போ ஒரு மார்க்கிங் பண்ண சார்ட் அப்டேட் பண்ணுறேன். ஓகேங்களா? அதை பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக அது புரியும். புரியலாம் குரூப்பில் கேளுங்க. இங்கே கமெண்ட் செக்ஷன் ஆஃபில் இருக்கும். கமெண்ட் செக்ஷனில் எதுவுமே இங்கே நீங்கள் மெசேஜ் பண்ண முடியாது. குரூப்போட லிங்க் மட்டும் தான் கமெண்டில் இருக்கும், ஃபஸ்ட்டு கமெண்ட்டில். ஓகேவா? மீதியெல்லாம் டவுட்டாக இருந்தால் அங்கே வந்து கேட்டுங்க, நான் பதில் சொல்கிறேன். ஓகேவா? அப்டேட் பண்ணுறேன். அதை போய் ஃபஸ்ட்டு செக் பண்ணி பாருங்கள். சார்ட் எடுத்து கரெக்டாக வருதான்னு பார்த்துட்டு உங்களுக்கு விருப்பப்பட்டாவனா எடுத்துங்க, இல்லைனா விட்டுருங்க. அதாவது இப்படி ஒரு விஷயம் வந்துக்கிட்டு இருக்குது, அதை சொல்ல வேண்டியது என் கடமை. அதை உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேவா? மொத்தம் அதில் 2 பேட்டர்ன் இருக்கும். ஃபஸ்ட்டு ஒன்று நான் சொல்கிறேன், அடுத்தது இன்னொன்று சொல்கிறேன். சரிங்களா? இதுதாங்க அந்த சார்ட்டு. டேயரோட 5D சார்ட் எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? டேயரோட 5D சார்ட்டை எடுத்து என்ன பண்ணுறோம், மாதத்தில் கடைசி 2 நாள் மொழி 28ஆம் தேதி ரிசல்ட்டை எடுத்து என்ன பண்ணுறோம், இதில் பாருங்கள். 28ஆம் தேதி இதில் ஃபஸ்ட்டு வந்து 29ஆம் தேதி மார்க் பண்ணியிருப்பேன். 31 வரப்போல்லாம் 28ஆம் தேதி எடுத்துக்கங்க. சாரி, 29 எடுத்துங்க. அந்த மாதத்தில் 30 டேட்டு மட்டும் தான் இருக்குன்னா 28 எடுத்துக்கங்க. பட் 2மே எடுத்தாலும் 2மே வரும். ஒன்று கொஞ்சம் லேட்டாக வரும். அதனால் நான் இப்போதைக்கு 1 மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ 29ஆம் தேதி 1 மணி ஷோவோட 5Dயில் முதல் நம்பர் ஒய் போர்டு பாருங்கள் 6. கரெக்டாக? 6 மணி ஷோவில் பாருங்கள் ஒய் போர்டு 7. அதாவது ஒய் போர்டுன்னா இந்த 5 டிஜிட்டில் வர முதல் நம்பர். இது 2ம் சேர்ந்து ஏசியில் வரணும். ஆனால் இது சில சமயங்கள் ஆல் போர்டில் வரதுனால இப்போ இந்த மாதம் என்ன பண்ணிட்டேன், இதை ஆல் போர்டாக ஃபாலோ பண்ணுங்கன்னு கொடுத்துட்டேன். என்னென்னா ஒரு 6 ஷோ 9 ஷோக்குள்ளே வந்துடுது. அதனால் ஆல் போர்ட்லேயே ப்ளே பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டேன். இப்போ இதில் ஃபஸ்ட்டு பாருங்கள், 29ஆம் தேதி 6ங்க, அங்கே வந்து 7 6 மணி ஷோவில். அப்போ 67 76 ஏசியில் வரணும். நமக்கு டபுள் பாஸ் ஆகிருக்கும். சரியா? அடுத்தது பிப்ரவரி மாதம் வந்து 28ஆம் தேதி. அடுத்து 2 நாள் லீவு. அதான் மாதம் டேட்டு கிடையாதுல்ல, அதனால் அடுத்த மாதம் இது வரும். 28ஆம் தேதி வந்து இப்போ வந்து 28ஆம் தேதி இருக்குது. ஏன்னா அந்த மாதம் 28 நாள் தான் டேட்டு. ஓகேவா? அதனால் 28ஆம் தேதி பாருங்கள், 1 மணி ஷோவில் 7 6 மணி ஷோவில் 8. அப்போ 78 87 வரணும். இங்கே பாருங்கள், மார்ச்சில் 4ஆம் தேதி பிசியில் வந்திருக்கும். ஓகேவா? இப்போ மார்ச் மாதம் வாங்க. மார்ச் மாதம் 31 இருக்கிறதுனால 29ஆம் தேதி எடுக்கிறோம். சரியா? இங்கே பாருங்கள், 5Dயில் முதல் நம்பர் 5, இங்கே வந்து 1. ஓகேவா? அப்போ 51 15 வரணும். இங்கேயும் பாருங்கள், 31ஆம் தேதி பிசியில் 51 15க்கு 15 வந்திருக்கும். சரியா? இப்போ அடுத்து ஏப்ரலில் 31 கிடையாதுல்ல, அதனால் 30ஆம் தேதி எடுக்கிறோம். உள் நம்பர் பாருங்கள், 5Dயில் முதல் நம்பர் 28ஆம் தேதி 9, இங்கே வந்து 1. சரிங்களா? அப்போ 91 19 வரணும். அடுத்த நாள் 8 மணி சொல்லி ஏபியில் 91 19க்கு 19 வந்திருக்கும். சரியா? இப்போது இந்த மாதம் 31 இருக்குது. நான் 29ஆம் தேதி தான் எடுக்கணும். பட் என்ன பண்ணிட்டேன், முன்னாடி நாளே எடுத்துட்டேன். இருந்தாலும் அதையும் நான் விலகம் கொடுக்குறேங்க. இந்த மெத்தட் படி 28ஆம் தேதி மெத்தட் படி நமக்கு 49 94 வரணும். இதே மாதிரி 29ஆம் தேதி நேற்று பார்த்தீங்கன்னா 1 மணி ஷோவில் 3, 6 மணி ஷோவில் 0வும் வந்திருக்கும். அப்போ 0 3 30, அடுத்து ஒரு 9 ஷோவில் வரும். 2மே வரும். அதனால் ஏதாவது ஒன்று எடுத்துங்க. 2த்தையும் நீங்கள் தவிர்த்த வேண்டிய அவசியம் கிடையாது. சரியா? 2 உங்களால் முடிஞ்சால் 2த்தையும் எடுத்துங்க, இல்லைன்னா 1 எடுத்துங்க. கம்பல்சரி வரும். சரியா? இது வந்து மந்தோட லாஸ்ட் வீக்கில் வர்றது. ஒரு 2 நாள் 3 நாளில் வின்னிங் வந்துடும். சரிங்களா? விருப்பப்பட்டவங்க யூஸ் பண்ணுங்கள், விருப்பம்லாம் விட்டுருங்க. ஓகேவா? உங்கள் விருப்பம் தான் இது. இது ஒன்று. இதை தவிர்த்து இன்னும் ஒரு 2 வீடியோ போடணும் நான். ஓகேங்களா? இன்னும் 2 வீடியோ இருக்குது. இன்னும் வீடியோ ரெடி பண்ணல. சார்ட் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இன்னும் அப்டேட் பண்ணலை.
நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு ஒரு மதியம் இல்லை ஒரு 12 1 மணிக்குள்ளே அந்த வீடியோ அப்டேட் பண்ணுறேன். அது வந்து அதுவும் இதே மாதிரி ஒரு பேட்டர்ன். ஓகேவா? அதில் வந்து 2 மெத்தட் இருக்கும். ஒரு மெத்தடுக்கும் தனித்தனியாக ஒரு வீடியோ போடுறேன். ஏன்னா ஒரே சமயத்தில் போட்டால் வீடியோ குறைஞ்சபட்சம் ஒரு 20 நிமிஷத்துக்கு போயிடும். அப்புறம் நீங்கள் ஸ்கிப் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கும். அப்படின்னா உங்களுக்கு புரியாது. அதனால் ஒவ்வொன்றா தனித்தனியாக நான் அதை வீடியோவை போடுறேன். சரிங்களா? பயன்படுத்திங்க. இப்போ நம்ம வந்து இந்த மந்த் எண்டில் சொல்லுவோம்ல, 62 26 வந்துருச்சு, 2 டைம் வந்துருச்சு. 08 80 அதுவும் வந்துருச்சு. இன்னும் வர வேண்டிய நம்பர் என்ன இருக்குது? 01 10 இருக்குது. ஞாபகம் வச்சுங்க. மறந்துட்டீங்களா எல்லாரும்? சில பேருக்கு ஞாபகம் இருக்கும். மந்தோட எண்டில் 01 10ன்னு ஒரு நம்பர் வரணும். வந்தால் 6 மணி 8 மணிக்கு ஸ்ட்ராங்காக வரும். சரியா? மறந்துடாதீங்க. சாரி, 01 10 நேற்றே அடிச்சிட்டாங்க. இப்போ ஞாபகம் இது பாருங்கள். நேற்று 1 மணி சொல்ல 210 அடித்தான்ல. ஆனால் ரிப்பீட் எனக்கு இன்னொரு டைம் வரணும். ஓகேவா? பட்டு உங்கள் கணக்குப்படி அது வந்துருச்சு, வேணால் விட்டுருங்க. ஆனால் என்னுடைய கெஸ்ஸிங் படி இன்னொரு டைம் வர வேண்டியது இருக்குது. 6 மணி 8 மணியில் வரணும். பார்ப்போம். கொடுத்தது எல்லாமே வந்துருச்சுங்க. 08 80 வந்துருச்சு, 10 வந்துருச்சு, அப்புறம் இந்த 62 26 வந்துருச்சு. இந்த மாதம் பாருங்கள், அந்த 13ஆந்தேதி பேட்டர்ன் படி ஏசி 49 94 அடுத்த நாளே அடிச்சிட்டான். அப்புறம் 23ஆந்தேதி பேட்டர்ன் படி பிசியில் 19 96 96 வந்துருச்சு. ஓகேவா? இனி வர வேண்டியது இது ஒன்று வரணும். ஓகே, இதை தான் சொல்லணும்னு நினச்சேன். மந்த் எண்ட் ஆகிடுச்சு. யாராவது வின்னிங் வாங்காமல் இருந்தால் யூஸ் பண்ணிக்கோன்னு சொல்லியிருக்கேன். விருப்பப்பட்டால் ஃபாலோ பண்ணிங்க. ஓகேவா? குரூப்போட லிங்க் வந்து நான் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் இருக்கும். விருப்பப்பட்டவங்க ஃப்ரீ குரூப்பில் ஜாயின் பண்ணிங்க. அங்கேருந்து தான் நீங்கள் டேரெக்டாக பேமெண்ட் குரூப் வர முடியும். சரியா? இங்கேருந்து நேரடியாக பேமெண்ட் குரூப்புக்கு யாரும் வர முடியாது. ஃப்ரீ குரூப் வந்து ஃப்ரீ குரூப்பில் இருந்தால் நீங்கள் அங்கே மெசேஜ் பண்ணால் தான் உங்களை அடுத்து பேமெண்ட் குரூப்பில் ஆட் பண்ணுவோம். சரிங்களா? பேமெண்ட் குரூப்புக்கு வரதா இருந்தால் பே பண்ணிட்டு தான் வர மாதிரி இருக்கும். நன்றி மக்களே.